20 வருஷத்துக்கு முன்னாடி ஃபிளாப் பண்ண போறோம். அது அந்த அளவுக்கு போகுதா? அவர் வந்து இந்த காக்கா காக்கா படத்தை வந்து கேட்டாராம், நான் வந்து டப் பண்ணிக்கிறேன்னு கேட்டோம், எடுத்துக்கப்பான்னு சொல்லிட்டாராம். விஜய்ன்ற பிராண்டை தூக்கி நிறுத்த வேண்டிய கட்டாயம் இவருக்கு என்ன வந்தது? தெரியும், நீங்க வந்து ரிலீஸ் பண்ணிருக்கலாமே, துப்பாக்கி கூட பண்ணிருக்கலாமே. அப்ப ஏதோ ஒரு ஒரு உள்நோக்கம் அவருக்கு இருக்கு. April 10 வந்து குட் பேட் அக்லி வருதுன்னு தெரியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 10 நாள் கழிச்சு நீங்க 18ஆம் தேதி நீங்க வந்து ரிலீஸ் பண்றீங்கன்னா உள்நோக்கம் இருக்கு. நம்ம தலைவர் நடிச்ச படத்துல முக்கியமான படம் கேட்டா சச்சின் தான் அப்படின்னு சொல்லிட்டு பணத்துக்காக ஒரு பிராண்டை விழ வைக்கலாமா? ஏன் வந்து இவ்வளவு இந்த அளவுக்கு என்ன அஜித் மேல என்ன வன்மம்? அஜித் ரசிகர்கள் எல்லாருமே வந்து கலைப்புடைய ஸ்தானம் மேல அவ்வளவு கோபமா இருக்காங்க. விஜய்க்கு ஒரு நிர்பந்தம் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்படியாவது கேட்டா குட் பேட் அக்லியோட கலெக்ஷன் வந்து குறைக்கணும்ன்ற அந்த கட்டாயம் ஒரு நிர்பந்தம் இருக்கு. இது தொழில் அரசியல். இது விஜய் சாரோட கடைசி படம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிர்பந்தம் இருக்கு. இங்க நான் பதிவு பண்றேன், நல்லா கேட்டுங்க. கடைசி படம் தான் எல்லாரும் தான் சொல்லிட்டு இருக்காங்க தவிர விஜய் வந்து எனது கடைசி படம் சொல்லி டிக்ளேர் பண்ணவே இல்லை. ஏதாவது ஒண்ணு எடுத்து காட்டுங்க. FTV தமிழ் வணக்கம். இன்று நம்முடன் சினிமா மூத்த பத்திரிகையாளர் திரு சேகுவர் அவர்கள் நம்மளை இணைஞ்சிருக்காங்க. அவரிடம் கேட்க வேண்டிய கேள்விகள் நிறைய இருக்கு. சார் வணக்கம். சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? இப்போ வந்து பாத்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் வந்து குட் பேட் அக்லி தான் வந்து கடந்த ஒரு 2 வாரங்களாக டாக் ஆஃப் த டவுன். ஏன்னா அதோட கலெக்ஷன்ஸ் ஒவ்வொரு இதையும் சொல்லிட்டு இருக்காங்க. முக்கியமாக தமிழ்நாடு கலெக்ஷன்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஆளுக்கு வந்து ட்விட்டர்ல வந்து ட்ராக்கருங்கிற பேர்ல வந்து இவ்வளோ கோடிகள், ஒரு 7 நாள் 100 கோடிங்கிறத படத்தோட டிஸ்ட்ரிபியூட்டர் ராகுலே அறிவிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 172 கோடி கிட்ட வந்து ப்ளஸ் கலெக்ட் ஆகிட்டு இருக்கு குட் பேட் அக்லிங்கிறத அறிவிச்சாரு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆதரவு தெரிவிச்சாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா முக்கியமாக விஜய் ரசிகர்களும் சில ட்ராக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து இல்லை, இது வந்து 20 கோடி அதிகமாக சொல்லிட்டாரு, படத்தை வாங்கி வெளியிட்டவரே சொல்லிட்டாரு, ஆனா வந்து இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து தெரிவிக்கிறாங்க. ஸோ இதனால பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பண்ண விஜய் சார் படங்கள் கோட்டு லீவெல்லாம் வந்து அப்ப நீங்க சுட்டது வடதானா அப்படிங்கிற மாதிரிலாம் டாக்டர் வந்து இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? பொதுவா வந்து இந்த படங்கள் கலெக்ஷன் விஷயத்துல யாருடைய கருத்து கரெக்டா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அந்த படத்தை தயாரிப்பாளர், விநியோகஸ்தர், தியேட்டர் உரிமையாளர்கள், இவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டா இருக்கும். ஏன்னா ஆன் ரெக்கார்ட். அதை தவிர்த்துட்டு வந்து கேட்டீங்கன்னா அப்படியே காத்து வாக்குல வந்து கலெக்ஷன் சொல்றதுன்னு கேட்டால் நிறைய பேர் இப்போ சொல்றாங்க. இப்போ ஊடகங்கள்ல இப்போ சாதாரண ரசிகர்கள் மட்டும் தான் விட்டுருங்க, ஊடகங்கள்ல பேசக்கூடிய வந்து சில ஊடக ஜாம்பவான்கள் இருக்காங்கல்ல, அவங்களே சொல்லுவாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, கலெக்ஷன் பத்தி உண்மையான கலெக்ஷன் வந்து அந்த தயாரிப்பாளருக்கு தான் தெரியணுவாங்க. ஆனா அவங்களே என்ன சொல்ல கேட்டீங்கன்னா, இந்த படத்தை காட்டிலும் அந்த படம் வந்து அவ்வளவு கலெக்ஷன் செய்யவில்லை, அவரை காட்டிலும் இவர் படம் வந்து, விஜய் படத்தை காட்டிலும் அஜித் படம் வந்து அவ்வளவு கலெக்ஷன் இல்லை, இப்படி வந்து சொல்லணும். ஆனால் என் பார்வையில் கேட்டேன், கலெக்ஷன், ஒரு படத்தோட கலெக்ஷன் வந்து கேட்டீங்கன்னா அது வந்து அந்த படத்தோட தயாரிப்பாளர் சொல்லணும், விநியோகஸ்தர் சொல்லணும், தியேட்டர் உரிமையாளர் சொல்லணும், இவங்க சொல்றது தான் கரெக்டாக தவிர. ஆனால் பொது பார்வையில் நீங்க பார்த்தீங்கன்னா இப்போ ஆவரேஜா நீங்க பார்க்கலாம். இப்போ நான் கூட ஒரு தகவல் வந்து சார், ஒரு டெஸ்ட்டுக்காக நான் தியேட்டருக்கு போனேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, புக்கிங் வந்து சச்சின் வந்து ஃபுல் புக்கிங் இருந்துச்சு. இங்கே தான் நம்ம வடபழனியில் ஒரு தியேட்டர் ஃபுல் புக்கிங் ஆனது, ஹவுஸ்ஃபுல் காட்டு. சரி, ஹவுஸ்ஃபுல் காட்டுதுன்னு கேட்டா அடிச்சு பிடிச்சின்னு நம்ம வந்து போலான்னு பார்த்தா இல்லை சார், ஃபுல்லு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஃபிளாப் பண்ண போறோம். அது அந்த அளவுக்கு போகுதா? சரின்னு சொல்லிட்டு கேட்டேன். நானும் அந்த டைமிங் எப்போ முடியுமோன்னு கேட்டா போய் காஃபி ஷாப் வந்து நின்னோம் சார். 10 பேர் தான் சார் வந்தாங்க. 15 பேர் வந்திருப்பான். 15 பேர் தான். ஆமா, அது மாதிரி நான் எல்லாம் அவ்வளவுதான், அவ்வளவு காலி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு வந்ததே கேட்டா ஒரு ரெண்டு கேங்கா சச்சின் படத்துல வந்து அவ்வளவுதான். ஆனா வந்து ஃபுல்லு. சரி, அடுத்த ஷோக்கு பாக்குறேன் கேட்டா அடுத்த நாள், சரி அடுத்த நாளுக்கு வந்து அதே மாதிரி பாக்குறேன் கேட்டா ஃபுல்லு காட்டு. இது ஆன்லைன் அப்போ வந்து ஒரு 25-30 பேர் வரும். அது வந்து ஹாலிடேஸ் அன்னைக்கு ஒரு 30 பேர் வெளியே வரான். 35-40 பேருக்கு வெளில வராங்க. ஆனா ஃபுல்லு காட்டு ஹாலிடேஸ் அன்னைக்கு. ஸோ இதெல்லாம் வந்து இப்போ என்ன சொல்றதுன்னா, நம்ம கலைப்புலி தானு
அவர் நம்ம மதிப்புக்குரிய நபர் அவர். நம்ம நேர்ல பேசலாம் கூட கேட்டா, நான் சினிமால வந்து சில ஆளுமைகளை நான் நேசிக்கிறேன். ஒரு தயாரிப்பாளர் அளவுல வந்து கேட்டா, நம்ம ஒன்றும் பெரிய நடிகர், நம்ம ஒன்றும் நடிகர்லாம் கிடையாது. ஒரு எதிர்நீச்சல் போடக்கூடிய ஒரு மனிதர். பலரும் வந்து தயாரிப்பு தொழிலை விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க, நஷ்டப்பட்டு போயிட்டாங்க. ஆனால் இவர் வந்து ஒரு விநியோகஸ்தரா வந்து நீண்ட காலம் எதிர்நீச்சல் போட்டு இன்னைக்கும் வந்து பெரிய அளவுல வந்து இவர் பணத்துக்காக ஆசைப்பட்டு வந்து எல்லாத்தையும் காசாக்குவாங்கல்ல சினிமால, எல்லாத்தையும் காசாக்குற நபர்கள் இருக்கிறாங்கல்ல, ராயல்டி அது இதுன்னு போராட்டம், அந்த மாதிரி எல்லாம் இவர் கிடையாது. இப்போ ஒரு நல்ல படம் இருக்கு, ஒரு பிரபலமான சுதீப் கூட தெரியும் நினைக்கிறேன். அவர் வந்து இந்த காக்கா காக்கா படத்தை வந்து கேட்டாராம், நான் வந்து டப் பண்ணிக்கிறேன்னு சொல்லி எடுத்துக்கப்பான்னு சொல்லிட்டாராம். அவரே பேட்டியில சொல்லியிருந்தார், எடுத்துக்கப்பான்னு சொல்லிட்டான். காசை கேட்க எடுத்துக்க சொல்றாங்க. அன்பார்ச்சுனேட்லி அவருக்கு நல்ல ஒரு ப்ரொடியூசர் யாரும் கிடைக்கலன்னு தெரியல. ஆனா அவரே வந்து கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், மேக்ஸ்னு ஒரு படம் எடுத்து வெற்றி படம், பெரிய அளவுல படம் வெற்றி எடுத்து நீங்க பார்த்துருப்பீங்க. தானு தான் சொல்றேன், அந்த அளவுக்கு வந்து தானு வந்து குறைச்சி மதிப்பிட்டு ரொம்ப அவரை வந்து சிறுமைப்படுத்தி இவர் பணத்துக்காக ஆசைப்பட்டு சச்சினை வெளியிட்டாருன்னா நம்ம சொல்ல முடியாது. வேற ஏதோ ஒரு உட்காரணம் இருக்கு. அது வந்து ஒரு வகையில வந்து கேட்டா வந்து விஜய்ன்ற பிராண்டை தூக்கி நிறுத்த வேண்டிய கட்டாயம் இவருக்கு என்ன வந்தது? மொத்தமே 2 படமும் 3 படம் தான் அவர் எடுத்திருக்காரு. சச்சினா தெரியும், அவ்வளவுதான் தெரியும். அவுட்டு சச்சின் துப்பாக்கி தெரியும், அவ்வளவுதான். துப்பாக்கி உங்களுக்கு தெரியும் வந்து தெரியும் வந்து டோட்டலா அதுவும் காரி. அப்படி விஜய் பிராண்டை தூக்கி நிறுத்துற வேலை இவருக்கு எதுக்காக இவருக்கு அந்த அளவுக்கு கட்டாயம்? 3 வெற்றி படம் தான், தெரியும் வெற்றி படம் தான். தெரியும் அந்த அளவுக்குலாம் கிடையாது. நீங்க சச்சினும் அவுட்டு தெரியும் அவுட்டு, நீங்க துப்பாக்கி வேணா சொல்லுங்க கண்டிப்பா. அது நான் துப்பாக்கி அவர் தயார் சார் எனக்கு தெரியல, நீங்க சொல்லிருக்கீங்க. ஆனா வந்து சரியா தெரியல இல்ல சொல்றேன். அதாவது என்னன்னா நமக்கு வந்து அந்த இந்த பார்வையில நான் சொல்றேன், இந்த சச்சினை மையப்படுத்தி நம்ம பேசுறோம் கேட்டா, ஏன் நீங்க தெரியும் நீங்க வந்து ரிலீஸ் பண்ணிருக்கலாமே, துப்பாக்கி கூட பண்ணிருக்கலாமே. அப்ப ஏதோ ஒரு ஒரு உள்நோக்கம் அவருக்கு இருக்கு. ஒருவேளை 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு ஃபிளாப் ஆன அவர் வந்து மெயினா பிளான் பண்ணதுனால ஏப்ரல் 14 வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி 2005 20வது வருஷம் கொண்டாட்டம் அப்படி கூட இருக்கலாம். நான் நினைக்கிறேன்னு கேட்டீங்கன்னா வந்து முழுக்க வந்து அது வந்து உங்களுக்கு தெரியல, வெயிட்னா லவர்ஸ் சப்ஜெக்ட் தானே அது. ஒரு இந்த வெக்கேஷன் பீரியட்ல வந்து டைம்ல ரிலீஸ் பண்ண இதெல்லாம் யோசிப்பாங்க. வெக்கேஷன் டைம்ல வந்து கேட்டா வந்து காலேஜ் லீவ்ல வந்து ஸோ அந்த டைம்ல விட்டோம்னா போயிடும் நினைச்சிக்கலாம். அது கூட அவர் பிளான் பண்ணது மார்ச் மாசம் பிளான் பண்ணியிருக்காரு சார். மார்ச் மாதம் இம்மாத வெளியீடு எடுத்து பாருங்க, அவருடைய பேஜ்ல இன்னும் இருக்கு ட்விட்டர்ல. 6ஆம் தேதி மார்ச் மாசம் போட்டு இம்மாதம் வெளியிடுனா மார்ச் மாசம் வெளியீடு. ஆனா அதை விட்டுட்டு நீங்க வந்து கொண்டு வந்து நீங்க வந்து ஒரு வந்து ஏப்ரல் 10 வந்து குட் பை டே வருதுன்னு தெரியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 10 நாள் கழிச்சு நீங்க 18ஆம் தேதி நீங்க வந்து ரிலீஸ் பண்றீங்கன்னா அப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு கமிட்மெண்ட், அங்க ஏதோ ஒரு உட்கார்ந்து இருக்கு, உள்நோக்கம் இருக்கு. நம்ம அதை சொல்றோம். ஆனா அது வந்து இந்நேரம் அவர் வந்து இவ்வளவு தூரம் வைரல் ஆகுது நம்ம சொல்றது, எல்லாரும் அதை அக்செப்ட் பண்றாங்க, போய் பார்த்துட்டு வந்து அக்செப்ட் பண்றாங்க. தியேட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா 10 பேர் தான் இருக்காங்க சார். ஆனா வந்து ஹவுஸ்ஃபுல்லா 10 கோடி கலெக்ஷன் ஆயிடுச்சு அவருக்கு. அவர் தானு சாரே வந்து சொல்றாரு, இது யார் வாங்குறாங்கன்னா விஜயோட கட்சியோட தொண்டர்கள் வந்து அந்த டிக்கெட் புக் பண்ணாங்க. அங்க நேச்சுரலா வந்து வாங்கக்கூடியவங்க கேட்டா, இயற்கையா வந்து படம் பார்க்கணும்னு கேட்டா ஒன்னா ஒரு 10 பேர் இருக்கலாம். இந்த சச்சின் ஒரு படம் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு என்ன சொல்லலாம். மீதி எல்லாம் கேட்டா வந்து கம்பல் பண்ணி வந்து டிக்கெட்டை வந்து கொடுத்து அனுப்புறாங்க, போய் பாருங்கன்ட்டு. வேணா எடுத்து போனா என்ன செய்வோம், அவனுக்கே தெரியாது. நம்ம தலைவர் நடிச்ச படத்துல முக்கியமான படம் கேட்டா சச்சின் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்குன்னு கேட்டா வந்து அப்போ அவருக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு 10 கோடி கூட வசூல் வரட்டுமே. அவருக்கு அந்த 20 வருஷத்துக்கு முன்னாடி போட்டதை அவரு வந்து எடுத்துட்டு ஒரு ஃபீலிங் இருக்கலாம். அவருக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அவருடைய சம்பளம் என்ன வந்துருக்கும் விஜய்க்கு, இதெல்லாம் கணக்கு போட்ட ப்ரொடக்ஷன் எல்லாம் சேர்த்தாரு கூட ஏதோ ஓரளவுக்கு கொஞ்சம் கை அன்னைக்கு வந்து கையை கழிச்சது, இன்னைக்கு வந்து நமக்கு வந்து கையில வந்துடுச்சுன்னு இருந்திருக்கலாம். ஆனால் ஒரு பிராண்ட் விழுது இல்லை இந்த இடத்துல கேட்டா. ஒரு படத்தை வந்து தானு அவர்கள் தயாரிச்சாருன்னு கேட்டா அது வந்து அந்த படம் வந்து வெற்றிகரமான படமா இயல்பாவே ஓடும், இயற்கையா ஓடும். ஆனா அதை வந்து ஓட வைக்கிற வேலைலாம் வந்து தானு செய்ய மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தானுக்கு ஒரு பிராண்டு, அலைப்புலினா அது ஒரு பிராண்டு தயாரிப்பு சைட்ல, அந்த பிராண்டு விழுது இல்லை. ஸோ பணத்துக்காக ஒரு பிராண்டை விழ வைக்கலாமா? ஏவிஎம் போயிட்டாங்க, பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் சினிமா தயாரிப்பு வந்து போயிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமா வந்து ஒரு சாதாரண ஒரு விநியோகஸ்தரா வந்து அது டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல வந்து
அதுக்கப்புறம் வந்து கேட்டா இன்னைக்கு தயாரிப்பாளராக வந்து இன்னைக்கு நிக்கிறாருன்னு சொன்னா அது அவருக்கு அந்த கலைப்புலிக்குன்னு ஒரு பிராண்ட் இருக்குல்ல. யார் படம் தயாரிச்ச போது 3 பேர் பார்ட்னர்ஷிப். இப்ப ஜி சேகரன் இறந்தாரு, அதே மாதிரி சூரியன் ஒருத்தர், இவங்க 3 பேர் தான். ஆனா அதை வந்து பாத்தீங்கன்னா இவங்க 2 பேரும் கட்டணும் கேட்டா கலைப்புலி தானம்ன்றது அந்த கலைப்புலியோட சேர்த்து வச்சுக்கிறது வந்து தானம். ஸோ அப்படின்னு கூட ஒரு கலைப்புலி வந்து போய் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஹீரோவுக்கு பின்னாடி போக வேண்டிய கட்டாயம் என்ன அவருக்கு வந்தது. சில பேர் அரசியல் சார்பாக கூட சில பேர் சொல்றாங்க. அரசியல் அளவுக்கு கூட ஒரு கலைப்புலி தானம் கொஞ்ச காலம் வந்து மதிமுக இருந்தார். மதிமுக இருந்து வேணா இவர் வேணா பணத்தை எழுந்தர் பார்த்தாலும் அந்த மதிமுக கட்சியில இருந்து இவர் சம்பாதிச்சாங்க சரித்திரமே கிடையாது. இவரோட பில்டிங்கை கொடுத்து வச்சுட்டாரு, தகவல்லாம் பில்டிங்லாம் கொடுத்து வச்சிருந்தாரு. அப்போ கலைப்புலி தானம் வந்து பணத்துக்கு பள்ளி விற்கிறவர் கிடையாது, அதுக்கு ஆசைப்படுறவர் கிடையாது. ஏன் வந்து இவ்வளவு இந்த அளவுக்கு என்ன அஜித் மேல என்ன வன்மம், விஜய் ஏன் தூக்கி பிடிக்கணும் இந்த இடத்துல வந்து கேட்டா நீங்க மார்ச் மாசம் நீங்க சொன்ன டேட்லயே நீங்க ரிலீஸ் பண்ணிருக்கலாமே, எதுக்காக பண்ணல? ஒருவேளை விடாமுயற்சி வந்து கட்டினா வந்து கிட்டத்தட்ட எல்லாரும் தெரியல இந்த அளவுக்கு போகல, உட்பட போல, அதனால அந்த டைம்ல அவாய்ட் பண்ணிட்டீங்களோ, ஒருவேளை அந்த டைம்ல ரிலீஸ் பண்ணான்னு கூட என்ன இருந்திருக்கலாம். சரி, அது இயல்பாவே வந்து படம் போலப்பா, இது ஏன்பா இங்க கொண்டு அஜித் சாருக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. கண்டுபிடின்னு ஒரு படமே போடணும். அதுதான் நான் சொல்றேன். அப்போ என்ன காரணம்? இப்படி ஒரு கேள்வி இருக்குல்ல, அதுக்கு யாரு ஒரு கேள்வி வந்துச்சு. ஜனநாயகன் வந்து ஜனவரி 9 அடுத்த வருஷம் ரிலீஸ் ஆகும். ஸோ அன்னைக்கு வந்து கண்டுபிடினே நீங்க ரிலீஸ் பண்ணக்கூடாது. நான் தான் அதை கேட்டேனே, உங்களுக்கு வருது இல்ல ஜனநாயகன் வரும்போது உங்க படத்தை ரிலீஸ் பண்ணுங்க பார்ப்போம். அப்ப நீங்க நியூட்ரலா இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்போ உங்களுக்கு அஜித் மேல வந்து எந்த வன்மமும் கிடையாது, உங்களுக்கு எந்த உள்நோக்கமும் கிடையாது, இயல்பா என்னுடைய படங்கள் ரிலீஸ் பண்ணுங்க. இப்போ நீங்க வந்து இப்ப ரெட்ரோ வருது, காக்க உங்க படம் தான் ரிலீஸ் பண்ணுங்க, ஒரு 10 நாள் கழிச்சு பண்ணுங்க சார். ரெட்ரோ வருது சார், 1ஆம் தேதி ரிலீஸ், ஒரு 10 நாள் விட்டுருங்க. இதே மாதிரி காக்க ரிலீஸ் பண்ணுவீங்களா? அப்போ இது கரெக்ட். இப்போ அஜித் ரசிகர்கள் எல்லாருமே வந்து கலைப்புலி தானம் மேல அவ்வளவு கோபமா இருக்காங்க. இது எதுக்கு தேவையில்லாதது? இந்த வகையிலாவது நீங்க வந்து ஒரு அரசியல் நீங்க பண்ணீங்கன்னா பரவாயில்ல, ஒரு வியாபார அரசியல் கூட நீங்க பண்ணது கிடையாது கடந்த காலத்துல சொல்றேன். ஸோ அந்த மாதிரி ஒரு பிராண்டை எதுக்கு இழக்கணும்? இப்போ பாருங்கன்னா அந்த இதில் பார்த்தீங்கன்னா அவருடைய முகமே பிரகாசமா இருக்கும். அவர் அந்த நெத்தியில் அந்த பொட்டு வச்சுக்கிட்டு பிரகாசமா இருக்கும் கலைப்புலி தானுடைய முகம். இவர் சமீபத்தில் இந்த நேர்காணலாம் பாருங்களேன், முகமே இருண்டு போன மாதிரி இருக்கு. அந்த அவர் ட்விட்டர்லயே போயிட்டு நம்ம அஜித் ரசிகர்கள் போயிட்டு கழுவி ஊத்துறாங்க. அது எதுக்குன்ற ஒரு என்ன சொன்ன ஒரு கௌரவமான ஒரு ஆளுமை சார் தானு. எனக்கே அதில் உடன்பாடு இல்லை. அவர் விமர்சனம் பண்றதுல பலரும் போய் விமர்சனம் பண்றாங்க. ஆனா இது வந்து நம்ம சில உண்மைகளை நம்ம சொல்லிதானே ஆகணும். அவரும் உண்மையை பேசக்கூடியவர், அவரே மனசாட்சி தொட்டு சொல்லுவாரு கலைப்புலி தானு. அவர் வந்து அவருக்கு நான் தான் சொல்றேன் சார், உற்சாகமா எதனால பேட்டி கொடுக்குறாருன்னா அவர் எதிர்பார்க்கல. ஒருவேளை படத்தை வந்து நான் வந்து கேட்டா இயல்பாவே வந்து கேட்டா அவர் வந்து ரிலீஸ் பண்ணணும்னு நினைச்சா 25,000 அதுதான் நான் சொல்றேன். அப்போ இங்க நல்லா புரிஞ்சுங்க, ஒரு அழுத்தம் கூட வந்து கலைப்புலி தானுக்கு நம்ம அவரையே சுத்தமா அவரே ஃபுல்லா பிளேம் பண்றதுல உடன்பாடு இல்லை. இப்போ ஒரு தகவல் உங்களுக்கு சொல்றேன். நம்ம எஃப்டிபி சொல்றேன், விஜயோட தமிழக வெற்றி கழகத்துக்கு தமிழ்நாடு முழுவதும் இருந்தும் தியேட்டர் உரிமையாளர்கள் மகன்கள் மற்றும் பேரன்கள் வந்து சீட்டு கேட்கிறாங்க கண்டெஸ்ட் பண்றது சட்டமன்ற தேர்தல் 26 அடுத்த வருஷம். இது வந்து யாரெல்லாம் செலவு பண்றதுக்கு சரியான நபர் சொல்லி தரவங்க கேட்டா தியேட்டருடைய உரிமையாளர்கள். சென்னையிலேயே 4 தியேட்டர் வருது, தமிழ்நாடு முழுவதும் வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு சென்னையில ஒரு தியேட்டரோட உரிமையாளர் வந்து ஆல்ரெடி கட்சியில ஒரு பொறுப்புல இருக்காரு சார். நான் சொல்றது நீங்க மகன்கள் மட்டுமே இல்ல, தியேட்டர் உரிமையாளர்கள் மகன்கள் மற்றும் பேரன்கள் இவங்க வந்து ரசிகரா இருக்கிறாங்க. அவங்க வந்து கண்டெஸ்ட் பண்றதுக்கு எம்எல்ஏ சீட்டை கேட்கறாங்க, செலவு பண்ணக்கூடிய ஒரு ஆட்கள். அப்போ அவருக்கு ஒரு நிர்பந்தம் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம அந்த சூப்பர் ஸ்டார் அந்த பிராண்டு விழாம இருக்கணும். அப்போ இந்த இடத்துல அஜித்தோட படம் வந்து நம்மளுடைய கலெக்ஷன்லாம் முறியடிச்சு வச்சுங்களேன். கோட்டா ஆல்ரெடி தட்டிடுச்சு, கோட்டை வந்து பிரியாணி செஞ்சு சாப்பிடுச்சு குட் பை அக்லி. அடுத்து லியோ கிட்டத்தட்ட முட்டி மோதல். ஏன்னு கேட்டா இன்னைக்கும் கலெக்ஷன் வந்துட்டு இருக்கு. ஆமா, கேங்கர்ஸ் வந்து புது படம் ரிலீஸ் ஆகி கூட வந்து பார்த்தீங்கன்னா கேங்கர்ஸ்க்கு வந்து ஈக்குவல் டஃப் கொடுத்துருக்கு. இப்போ தெரிவிக்க 2 நாள் தான், 2 நாள் கழிச்சு கேங்கர்ஸ்க்கு போயிடும். ஆனா குட் பை அக்லி ஆவரேஜ் நார்மலா இப்போ வந்து ஓடிட்டு. ஆமா ஆமா,
ஸோ தியேட்டரில் இருக்கிறவங்க வந்து வேற படங்கள் ஓடினா தானே அந்த படத்தை வந்து நல்லா ஓடிக்கிற படத்தை வந்து நீங்கள் எடுக்க முடியும். ஷோ ஒன்று கூட குறைக்கலாம், ஒரு ஷோ ஒன்றா குறைச்சிக்கலாம், ஆனால் படம் ஓடிட்டு இருக்கு. அப்போ கலெக்ஷன் வந்துட்டு இருக்கு. அப்போ லியோ காலி பண்ணிடும்ன்ற அந்த இது இருக்கு. அப்போ விஜய்க்கு ஒரு நிர்பந்தம் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்படியாவது கேட்டீங்கன்னா குட் பேட் அக்லியோட கலெக்ஷன் வந்து குறைக்கணும்ன்ற அந்த கட்டாயம் ஒரு நிர்பந்தம் இருக்கு. இது தொழில் அரசியல் இது. ஆனால் இது போன்ற தொழில் அரசியல்லாம் கேட்டீங்கன்னா தானு பண்ணக்கூடிய அளவுக்கு சீப்பான மனிதரே கிடையாது. ஆனால் இப்படியான ஒரு சில விஷயங்கள் இருக்கு பார்த்தீங்கன்னா, சில தியேட்டர்கள் வந்து கூட இவரை அப்ரோச் பண்ணி கேட்டுருக்கலாம். சார் வந்து நீங்க என்ன சச்சின் ரிலீஸ் பண்ணலாம்னு சொன்னீங்க, இப்போ நீங்க பண்ணாதீங்க, அடுத்த மாசம் நீங்க பண்ணுங்க அப்படின்னு கூட குட் பேட் அக்லி. ஏன்னா மார்ச் மாசம் தான் இவர் சொல்றாரு. ஸோ மார்ச் மாசம் 6ஆம் தேதி வெளியிட்டு இம்மாதம் வெளியிட்டு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அது தள்ளி போறதுக்கான காரணம் இது ஒரு தொழில் அரசியல். அவருக்கு தெரிஞ்சோ அதை தெரியாம சிக்கிக்கிட்டாருன்னு நான் சொல்றேன். தானு என்னால அவரை விட்டுறவும் முடியாது, கீழே தள்ள முடியாது. ஒரு தயாரிப்பாளர் வந்து ஒரு சிறந்த மனிதர், நல்ல மனிதர், அவரை தள்ளிடவும் முடியாது. ஆனா அதிசயம் அவர் ஏதோ ஒரு நிர்பந்தம், அவருக்கு தெரியாம ஒரு வலையில சிக்கிட்டாரு. 2005 லாபத்தோட இப்போ லாபம் தான் பெரிய லாபம். லாபம் என்ன கரெக்ட் சார். அவங்க ஒரு பக்கம் நல்லா 2005 எனக்கு லாபம் வந்துச்சு. அது நான் வந்து ரெண்டு பக்கம், ஒரு பக்கம் சந்தோஷப்படுறதா, இன்னொரு பக்கம் துக்கப்படுறதான்னு தெரியல. அவருக்கு ஒரு பக்கம் சந்தோஷம் என்னன்னு கேட்டா, அன்னைக்கு போட்டது வந்து பிளாப் ஆன படம், அதை இன்னைக்கு போட்டு எடுத்துட்டோம். ஆனால் எந்த வழியில வந்தது இந்த படம், யார் கொடுத்தாங்க இந்த படம், சராசரி ரசிகர்கள் போய் பார்த்து அந்த கலெக்ஷன் இவருக்கு வந்துதா, அல்லது குறிப்பிட்ட வந்து பாத்தீங்கன்னா வந்து கட்சியோட தொண்டர்கள் போயிட்டு பல்கா டிக்கெட் வாங்கி அதன் மூலமா வந்துதா? இது கிட்டத்தட்ட விஜய் வந்து நேரடியா பணம் கொடுத்தாவும் எடுத்துக்கலாம். தானு அவர்களுக்கு வந்து பெரிய ஒரு ஃபண்டு கொடுத்துட்டாரு விஜய், அப்படி எடுத்துக்கலாம். இன்டைரக்டா வந்து அது ரசிகர்கள் மூலமா அவருக்கு வந்துடுச்சு. ஆனால் தியேட்டர்ல படம் பார்த்தாங்களா? தியேட்டர்ல இருக்கிற வந்து ரசிகர்கள் கேட்டா வந்து சச்சின் வந்து ஒரு வெற்றி படம் சொல்லிட்டு தியேட்டர்ல போய் பார்த்த சராசரி ரசிகர்கள், சாதாரண ரசிகர்கள், ஜெனரல் ஆடியன்ஸ் படம் பார்த்தாங்களா? இல்ல. அப்ப அது பிளாப் தான் சச்சின். இப்போ வந்து சூப்பர் பிளாப். அப்போ நார்மல் பிளாப், இப்போ சூப்பர் பிளாப். அப்ப நார்மலா உங்களுக்கு ஒரு தியேட்டர் ஒரு 100 பேர் தான் வந்திருப்பாங்க சார். அந்த அளவுக்கு நீங்க வந்து விஜய் நீங்க குறைச்சி மதிப்பிட முடியாது இல்லையா? அன்னைக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டா தியேட்டர் ஒரு 100 பேர் வந்து பார்த்துருப்பாங்க. இன்னைக்கு மொத்தமே 30 பேர் தான் இருக்கிறோம் எல்லா தியேட்டர்லயும். இதுதான் இங்க முக்கியம். ஸோ அதனால வந்து கேட்டீங்கன்னா இதுல என்ன நான் இன்னும் கொஞ்சம் மேல அடி வாங்குதுன்னு கேட்டீங்கன்னா வந்து குட் பேட் அக்லி கிட்ட நிக்க முடியாம தியேட்டர் வந்து வேற வழி இல்லாம இப்ப நெளிகிறாங்க. இப்போ அந்த நான் சொன்னேன்ல, அந்த சட்டமன்ற உறுப்பினர் கனவோடு இருக்கக்கூடிய அந்த தியேட்டர் ஓனர்ஸ், அவருடைய மகன்கள், பேரன்கள் எல்லாமே வந்து கேட்டீங்கன்னா இப்போ படத்தை எடுத்துட்டா எடுக்கிறதா இல்ல ஓட்டுறதா, எந்த நாளைக்கு ஓட்ட முடியும், அவங்களுக்கு 2 வாரமாச்சும் படத்தை ஓட்டணும்ன்ற ஒரு கட்டாயம் இருக்கு. சுத்தமா இல்லையே. அட்லீஸ்ட் ஒரு 5 பேர் நீங்க வாங்க, யார் சவால் விடுறாங்களோ அவரு தானு அவர்களுக்கு வந்து கலெக்ஷன் போடுறது நமக்கு எந்த இதுவும் இல்லை சார். அவர் உழைப்பு, அவருடைய எத்தனை படங்கள் அவருக்கு லாஸ் ஆயிருக்கும், எத்தனை படங்கள் ஓடாத படங்கள் எடுத்திருக்காரு அவரு. ஆனாலும் நிக்கிறாரு, சினிமா விட்டு விலைக்கு போயிருந்தேன், பெரிய பெரிய ஜாமான்லாம் போயிட்டாங்க, ஆனால் அவர் இருக்கிறாரு. அதை நம்ம வந்து கேட்டோம். ஆனா அதே சமயம் அதுவே தானு வந்தாருன்னா கூப்பிட்டு போய் காட்டலாம். ஐயா பாருங்க, இது பாருங்க, புக்கிங்க பாருங்க, இந்த தியேட்டர்ல பாருங்க. நேற்று முந்தா நாள் எனக்கு வந்த தகவல் என்னன்னு கேட்டீங்கன்னா, தியேட்டர்ல வேலை செய்யற இருக்காங்களா சார், சர்வெண்ட்லாம் இருக்காங்கல்ல, அவங்களெல்லாம் போயிட்டு அந்த பான்பாராக்கு விற்கிறவங்க அவங்க எல்லாரையும் போயிட்டு வந்து அங்க ஒன்றும் இங்க ஒண்ணுமா வந்து, ஏன்னா வந்து வீடியோ எடுத்து போயிட்டு வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ட்ரோல் ஆயிடுச்சு. சச்சின் படத்துக்கு பாருங்க தியேட்டர்ல ஆளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த தியேட்டர்ல வேலை செய்யற நபர்களை கொண்டு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அங்க ஒன்றும் இங்க ஒன்றும் அப்படி உட்கார வச்சு ஒரு 10 பேர் வந்து பரவலா உட்காந்து படம் பார்க்குற மாதிரி. ஏன்னா சப்போஸ் யாராவது செல்ல எடுத்தா கூட தெரியும் எதுக்கு இந்த வேலையை காரணம் கேட்டா. ஏன் அந்த நிர்பந்தம்னா, அந்த தியேட்டர்களுடைய உரிமையாளர் பலரும் நானும் கேள்விப்பட்டேன் சார், தமிழ்நாடு முழுவதும் 30க்கும் மேல வந்து தியேட்டர் உரிமையாளருடைய மகன்கள், பேரன்கள் சீட்டு கேட்கறாங்க. அப்போ அவங்க கிட்ட இந்த டிமாண்ட் வைக்கிறாங்க. அப்படியே இருக்கு. நீங்க வேணா பாருங்க, இந்த ஜனநாயகம் வரும்போது பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய நடக்கும். ஏன்னா முழுக்க முழுக்க கட்சியினர் தான் வந்து இப்போ வந்து குட் பேட் அக்லி வந்து இவ்வளவு பெரிய கலெக்ஷன்ங்கிறத சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ வந்து அந்த அஜெண்டா வந்து என்னன்னா, அந்த ஜனநாயகம் வந்து ட்ரிபிள் த மடங்கு அவசூலாகி காட்டி விஜய் ஒரு ரெக்கார்ட் செட் பண்ணி போயிட்டாரு. இதுக்கு அப்புறம் இதை யாரும் தொட முடியாது அப்படிங்கிற மாதிரி கிரியேட் பண்ணுவாங்க. இது என்னன்னு கேட்டா, இது மூலமா நாங்க தான் ஃபர்ஸ்ட் நான் தான் வந்து இதை வந்து என்கிட்ட சப்போஸ் வந்து ஒரு தானு அவர்களே கோர்ட்டுக்கு போனார்னா கூட என்னால
ஆதாரத்தை தர முடியும். அந்த அளவுக்கு நான் ஆதாரத்தை கலெக்ட் பண்ணி வச்சேன். இது ஒரு ஸ்கேம், இது ஒரு வகையான ஊழல். இந்த ஊழல்ல வந்து கேட்டீங்கன்னா அவருக்கு தொடர்பு கிடையாது, அதாவது கலைப்புலி ஜானுக்கு தொடர்பு கிடையாது. ஆனால் அவரை பற்றி ஒரு தயாரிப்பாளர் போட்ட படத்தை வந்து அவர் வந்து எடுக்கிறது தான் அவருடைய வேலை. ரீரிலீஸ் பண்ணலாம், இன்னும் 4 தடவை ரிலீஸ் பண்ணலாம், அது வேற. ஆனா இது ஒரு ஸ்கேம்ன்ற மாதிரி நான் எவிடன்ஸா எடுத்து வச்சேன். இது வெட்ட வெளிச்சம் ஆனதுனால இனி வரும் எதிர்காலத்துல வந்து கேட்டா நீங்க சொல்லக்கூடிய ஜனநாயகனே வந்து வெற்றிகரமா ஓடினா கூட இப்படிதான் இந்த மாதிரி வழிமுறையில தான் ஓடும். எந்த மாதிரி வழிமுறையில ஓடும்? இப்படியான வழிமுறையில ஏன்னு கேட்டீங்கன்னா படம் பார்த்தவனே பார்ப்பான், இல்ல கட்டாயமா வந்து கேட்டா ஒரு நடிகரும். சார் இது வந்து எம்ஜிஆர் கூட செய்யவே இல்லை. உங்களுக்கு தெரியுமா, எம்ஜிஆர் அவர்கள் அரசியலுக்கு வந்த பிறகு மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் படம் வந்து சார், அந்த படம் போடு சார். ஆமா, ஆவரேஜ் பழைய எம்ஜிஆருடைய பழைய படம் மாதிரி இந்த மாதிரி படம் அப்ப முதலமைச்சர். ஆனால் எம்ஜிஆர் அந்த கட்டளை போடவே இல்லை. என்னன்னு கேட்டா எல்லாரும் கம்பல்சரி டிக்கெட் எடுத்து படம் பார்க்கணும் சொல்லவே இல்லை. ஆனால் போடு, படம் போடு. அடிமை கொண்டு ஓடின மாதிரி இல்லை, நம் நாடு ஓடின மாதிரி. விஜயகாந்த் வந்து கேட்டா விருதுகிரின்னு ஒரு படம் எடுத்தாரு. அவர் நினைச்சதுன்னா அந்த படத்தை ஆவரேஜா ஓடுற மாதிரி கூட பண்ணிருக்க முடியும். ஓடல, அது மாதிரி ஓட்டல, ஓடாத படத்தை ஓட்டல. ஆனால் ஓடாத படத்தை கூட ஓட்டணுன்ற ஒரு முடிவோட இருக்கிறது கேட்டீங்கன்னா அந்த மாதிரியான வேலையை வந்து விஜய் செய்யறாரு. ஸோ அதனால நீங்க பாத்துக்கலாம், நீங்க ஜனநாயகன் வந்தாலும் கூட பாத்தீங்கன்னா ஒரு பெயரளவுக்கு கலெக்ஷனா காட்டுவாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா நிர்பந்தம் இருக்கு. ஏன்னா தியேட்டர் உரிமையாளர்கள் இதுவரைக்கும் நான் கணக்கெடுத்து விஜய் சாரோட கடைசி படம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இங்க நான் பதிவு பண்றேன், நல்லா கேட்டுங்க. கடைசி படம் தான் எல்லாரும் தான் சொல்லிட்டு இருக்காங்களே தவிர விஜய் வந்து எனது கடைசி படம் சொல்லி டிக்ளேர் பண்ணவே இல்லை. ஏதாவது ஒன்று எடுத்து காட்டுங்க.